சார் இப்போ இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி ரோஸ் கோல்டு அதோட இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 18 கேரட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் எப்படி சார்? அதாவது தங்கம் விலை ஏற ஏற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லைட் வெயிட் ஜுவல்லரியை நாடி போகிறாங்க. அதே டைமில் 18 கேரட்டை கேட்குறாங்க. இப்போ அரசாங்கம் அதெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, 9 கேரட் ஜுவல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி 9 கேரட் நகைகளை சந்தைப்படுத்துறதுக்காக மக்கள் அதுலேயும் ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா இருக்கிற விலைவாசி இருக்கிற 15,600 அஃபோர்டபிலிட்டி லெவல் வந்து குறையும் இல்லையா, அதனால வந்து அவங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இன் ஃபியூச்சர்லையும் பார்க்க தங்கத்தின் விலை ஏற ஏற அது விற்பனை செய்யப்படும் அளவு குறைஞ்சி இப்போ 1 சவரன் வாங்க வர்றவங்க 3/4 சவரன் வாங்குறாங்க. அடுத்த காலத்தில் 1/2 சவரன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இந்த ரேட்ல 18 கேரட் இதெல்லாம் இன்க்ரீஸ்க்கான ரீசன்ஸ் வந்து என்ன சார், என்னவா இருக்கு? இல்லை இப்போ எப்பயுமே 22 கேரட் விலை ஏறுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 18 கேரட்டும் ஏறும், 9 கேரட்டும் ஏறும். அது எவ்வளோ ஏறுதோ இப்போ அது 25% ஏறிச்சுனாலும் இதுவும் 25% ஏறும். இப்போ சராசரி மக்கள் இந்த நகையை வாங்க வரணும் அப்படின்னா என்ன சார், எப்படி வருவாங்க, எப்படி அவங்க நகை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி? அதாவது எப்பயுமே ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், சிறுதுளி பெருவெள்ளம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஏறிச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறதை விட நம்மள்ட்ட எவ்வளோ தங்கம் இருக்கு, அதனுடைய மதிப்பு ஏறி இருக்கே அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கணக்கில் புள்ளியியல் கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் 147 கோடி பேர் மக்கள் இருக்காங்க நம்ம இந்திய நாட்டில். அப்போ சராசரியா ஒரு வீட்டில் வந்து 5 பேர் கொண்ட நபர் இருக்காங்க ஒரு வீட்டில். அப்படி இருக்குன்னா சராசரியா ஒரு குடும்பத்தில் 10 சவரன் நகை வச்சிருக்காங்க அப்படின்ற அளவு இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த 10 சவரன் நகை வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சொத்து மதிப்பு 15 லட்சம் ரூபா விலை உயர்ந்திருக்கு இல்லையா. அதனால அந்த மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான். அதே டைம்ல நாம எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குண்டுமணி அளவா தங்கத்தை வாங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நகை சீட்டு, மாதாந்திர நகை சேமிப்பு திட்டம்னு இருக்கு, அந்த மாதிரி நகையை போடலாம். அது மாதம் 2000, 5000, 10,000 நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதை போட ஆரம்பிச்சோம்னா அன்னன்னைக்கு இருக்கிறப்போ தங்கத்தினுடைய விலை என்னவோ அது அப்படியே கணக்கிடப்பட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்ல 300 மில்லிகிராம் 400 மில்லிகிராம் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே படிப்படியாக வந்து கடைசியில் வருஷம் முடிஞ்ச உடனே 12 மாதமோ 15 மாதமோ அந்த சீட்டு முடிஞ்ச உடனே அதற்குண்டான நகைகளை அவங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் தான் விலை ஏற்றத்திலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை.